ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸில் என்னென்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கேன். இந்த அடுப்பில் பாருங்கள், இதில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. இந்த குக்கரில் வந்து பனங்கிழங்கு இருக்குது. என் தங்கச்சி ஊர்லேருந்து கொடுத்து அனுப்பினா பனங்கிழங்கு. அவங்க வீட்டில் வந்து பனங்கிழங்கு எப்பயுமே வருஷம் பொங்கல் டயத்தில், பொங்கல் முடிஞ்ச உடனேயோ இல்லை பொங்கல் டயத்துலையோ வந்து தோண்டி எடுப்பாங்க. அவங்க தோட்டத்தில் போட்டு வச்சுருக்கேன். என் தங்கச்சி வீட்டுக்கு பனை மரம் இருக்குது. அது வருஷம் எனக்கு பனம் காய் வந்துடும். தங்கச்சியோட பிள்ளை போயிருந்தேன் ஊருக்கு பொங்கல் கொண்டாடுறதுக்கு. அப்போ கொண்டு வந்துடலாம். 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் அவிச்சு சாப்பிட்டோம். பாக்கி ஒரு 10 காய் இருந்தது. அந்த காயை இப்போ வந்து குக்கரில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இப்போ பையன் வந்து ஆஃபீஸ்லேருந்து வருவான். அது கூட வந்து இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சீசன் இல்லையா, காலையிலேயே வந்து அவிச்சிட்டேன் சக்கரவள்ளி கிழங்க. காலையிலே அவிச்சிட்டு சாப்பிடல யாரும் பாருங்க. சக்கரவள்ளி கிழங்கு அது பக்கம் பால் ரெடி ஆகிட்டு. பால் ரெடி ஆனோடனே வந்தோடனே காஃபி. அவனுக்கு இது பனங்கிழங்கு வேணா பனங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு வேணா சக்கரவள்ளி கிழங்கு. கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். முடிச்சோம். இது வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த கேஸ் இதை வந்து குக்கரை ஆஃப் பண்ணிக்குவேன். கிழங்க அப்புறம் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸில் என்ன உங்களுக்கு? நீங்கள் டீ காஃபிலாம் ஆச்சா உங்கள் வீட்டில்? எல்லோரும் உடம்பு பத்திரம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மெல்ல மெல்ல குளிர் போய் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ பாருங்கள் 6 மணி ஆகுது. 6:15 ஆகுது. 6:15 ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல குளிர் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். அப்படியே காலையில் 8 மணி 7:45 8 மணி வரைக்கும் அந்த குளிர் அப்படியே இருக்குது. நம்ம தான் எங்கே காலை நேரத்துலையோ இல்லை நைட்டு நேரத்துலையோ எங்கேயோ வெளியில் போகும்போது நம்ம உடம்பு பார்த்துக்கணுங்கிறதுனால கொஞ்சம் சொட்டரோ காதில் பஞ்சோ வச்சுக்கிட்டு இப்போ நான் வெளியில் போவேன் நடக்கிறதுக்கு. நான் இப்படி தான் போகிறேன், சொட்டர் போட்டு தான் போகிறேன். வாக்கிங் போகணும். ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோடு போய்ட்டு கதை பேசிக்கிட்டு அப்படியே வாக் பண்ணி இந்த பில்டிங்கை சுற்றி வாக் பண்ணிக்கிட்டு அப்படியே வருவோம். ஒரு 8 9 மணிக்கு போவேன். இப்போ மதியானம் வச்ச சாப்பாடு காலையிலேயே பையனுக்காக பண்ணின லஞ்சுக்கு பண்ணினது சாம்பார் மட்டும் இருக்குது. சாதம் மட்டும் வச்சுக்கிடுவேன். தோசை மாவு மத்தியானம் வச்ச சாதம் கூட இருக்குது ரைஸ் குக்கரில். இந்த குக்கரில் சாதம் வச்சுருக்கேன். இது நைட்டுக்கு இது சாதத்துக்கு 2 பேர் சாப்பிட்லாம் இருக்குது. அவங்க என் பசங்க என் தங்கச்சி பையனும் என் பையனும் நைட்டுக்கு டின்னருக்கு வந்து தோசை மாவு இருக்குது. மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்குது, தோசை மாவு இருக்குது. அதை வச்சு சாப்பிட்டுக்குவாங்க அவங்க. நாங்கள் வந்துட்டு சாதம் சாப்பிட்டுப்போம். சாதம் இருந்ததுன்னா நிறைய சாதம்னா வேஸ்ட்டாக கொட்ட மனசு வர மாட்டேன். இப்போ 70 ரூபா 75 ரூபா கிலோ, 72 ரூபா வரைக்கும் கிலோ அரிசி வந்துருச்சு. தூக்கி போடவும் மனசு வர மாட்டேங்குது. ராத்திரியில் இன்றைக்கி சாதம் தான் சாப்பிட போகிறோம் நாங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல்? நைட்டுக்கு என்ன டின்னர் உங்கள் வீட்டில்? காஃபி ஆச்சா? நான் இப்போ தான் காஃபி குடிக்க போகிறேன். பால் பொங்கினவங்க காஃபி குடிக்க வேண்டியதான். என் பையனும் வருவான், காஃபி குடிப்போம் 2 பேரும் சேர்ந்து. ஆச்சு. இன்றைக்கி நாள் நல்ல முறையாக போச்சு. எல்லாருக்கும் நல்ல முறையாக போயிருக்கும் நம்புவோம். பார்த்து பத்திரமா இருங்க. நல்லா இருப்போம், நல்லாவே இருப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் நாளை சந்திப்போம். பாய். அப்புறம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.